பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று மாலை தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் தொடங்குகிறார். பசுமை தாயகம் நாளான இன்று மாலை சென்னையை அடுத்த திருப்போரூரில் தொடங்கி தமிழகத்தின் முக்கிய தொகுதிகள் வழியாக பயணித்து தமிழ்நாடு நாளான நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில் நிறைவு செய்கிறார். இந்த பயணத்தின் போது வழிநெடுகிலும் பல தரப்பு மக்களையும் சந்தித்து அவர் உரையாடுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 10 வகையான உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்குடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 100 நாட்களுக்கு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத சமூக நீதிக்கு எதிரான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதே இந்த நடைப்பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, மதுபோதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ஆகிய 10 உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதும் இந்த உன்னத பயணத்தின் முதன்மை நோக்கங்களாகும். பசுமை தாயகம் நாளான இன்று மாலை சென்னையை அடுத்த திருப்போரூர் முருகன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு தனது நடைப்பயணத்தை தொடங்கும் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகள் வழியாக பயணித்து தமிழ்நாடு நாளான நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில் நிறைவு செய்கிறார். செல்லும் வழிநெடுகிலும் பலதரப்பு மக்களையும் சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார். திருப்போரூரில் இன்று தொடங்கும் இந்த நடைப்பயணம் நாளை செங்கல்பட்டு, உத்திரமேரூரில் நடைபெறும். 27ஆம் தேதி காஞ்சிபுரம், திருப்பெரும்புதூரில் நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலையில் வையாவூர், நத்தப்பேட்டை ஏரிகள் மாசுபாட்டை பார்வையிட்டு நெசவாளர்களை சந்தித்து பேசுகிறார். 28ஆம் தேதி அம்பத்தூர், மதுரவாயலில் நடைப்பயணம் மேற்கொள்ளும் அவர் அன்றைய தினம் காலையில் மாத்தூர் குப்பை எரிவுலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 31ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் நடைப்பயணம் தொடங்கும் அவர் அறிவுசார் நகரத்தை பார்வையிடுகிறார். இதேபோல ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவள்ளூர், திருத்தணி ஆகிய ஊர்களிலும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி சோளிங்கர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களிலும், 3ஆம் தேதி ஆற்காடு, வேலூர் ஆகிய இடங்களிலும் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். அன்றைய தினம் ராணிப்பேட்டை குரோமியம் மாசுவை பார்வையிடுகிறார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி வாணியம்பாடி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். இதேபோல 100 நாட்கள் நடைபெறும் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளையும் நலன்களையும் மீட்டெடுக்க அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது.